வெல்கம் டு மெட்ராஸ் கலாட்டா. இன்றைக்கி நம்ம குவாக்கமோலே எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். குவாக்கமோலேங்கிறது ஒரு ஸ்டேப்பிள் மெக்சிகன் ஃபுட். இது வந்துட்டு நம்ம சாலடா இல்லைன்னா ஒரு சிப்ஸுக்கு டிப்பா இல்லைன்னா ஸ்ப்ரெட் பண்ணி டோஸ்ட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி கூட சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆனியனில் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் மாதிரி புழிஞ்சு கொஞ்சம் தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால நமக்கு ஆனியனோட பஞ்சன் ஸ்மெல் எல்லாமே எடுத்துடும். அது அடுத்து அவகேடோ ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அவகேடோவில் பெரிய கொட்டை ஒன்று சென்டரில் இருக்கும். அதனால் அதை ரவுண்டாக இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க கொட்டையை வெளியில் எடுத்துடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்படி இந்த ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சு இந்த மாதிரி ஃப்ளஷை மட்டும் வெளியில் எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு 2 அவகேடோ எடுத்திருக்கேன். 2 அவகேடோவை இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே ஸ்கூப் பண்ணி உள்ளே இருக்க ஃப்ளஷை மட்டும் ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. அவகேடோஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது அண்ட் கார்ப்ஸ் எதுவும் கிடையாது, ஃபேட்டும் எதுவும் கிடையாது. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட். இப்போது இந்த அவகேடோவை பொட்டேட்டோ ஸ்மாஷர் இல்லைன்னா ஒரு ஃபோக் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் மேஷ் பண்ணி வச்சுருக்க அவகேடோவில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் லெமன் ஜூஸை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக அவகேடோஸ் வந்து சீக்கிரம் பிளாக் ஆக ஆரம்பிக்கும். ஆப்பிள் போல் சீக்கிரம் பிளாக் ஆக ஆரம்பிக்கும். எடுத்த உடனே மேஷ் பண்ண உடனே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாக இப்படியே இருக்கும் கடைசி வரைக்கும். நெக்ஸ்ட்டு டொமேட்டோஸ் ரெடி பண்ணிக்கலாம். டொமேட்டோஸில் உள்ளே இருக்க சீட் பார்ட்டை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி வெளியில் எடுத்துடுங்க. இப்போது ஏன் இது பண்ணுறோம் அப்படின்னா, குவாக்கமோலிலாம் ரொம்ப தண்ணி விட்டுடும் அண்ட் சீட்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்காது. ஸோ அதனால் வெளியில் எடுத்துகிட்டு இதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஆனியன் லெமன் ஜூஸோடு நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு டொமேட்டோஸ் ஆட் பண்ணிவிடுங்க. அடுத்து கார்ன், அப்புறம் சால்ட், பெப்பர் அண்ட் கியூமின் பவுடர் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஜீரக பவுடர். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா உள்ளே இன்கார்பரேட் ஆகிற மாதிரி நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குவாக்கமோலை இப்படியே வச்சு சாப்பிட்றதுக்கும் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை சாலடோட இல்லைன்னா டோஸ்ட்டில் ஸ்ப்ரெட்டாக எப்படி வேணால் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஈவன் அவகேடோஸ் பிடிக்காதவங்க கூட இது ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் நிறையா இருக்கனால. அவ்வளவுதான், குவாக்கமோல் ரெடி ஆயாச்சு. இப்போ வாங்க நம்ம பிளேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த குவாக்கமோலை நான் டார்ட்டியா சிப்போடு சர்வ் பண்ண போகிறேன். ஸோ நான் அதுக்கு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை பார்ட்டியில் அப்பிடைசராக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சிப்ஸ் தீர்றதுக்கு முன்னாடி குவாக்கமோல் தீர்ந்து போயிடும். ஸோ ரொம்ப அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது எல்லா வெரைட்டியான டார்ட்டியா சிப்ஸ் கூடயும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெட்ராஸ் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது போல் இன்னொரு வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். பாய்.